உங்களுக்கு செய்தி தெரியுமா? நான் சொல்றேன், பதிவு செய்யுங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி உடையுது இந்த தேர்தலில். காங்கிரஸ் கட்சி வெளியே வருது. ஒட்டுமொத்தமான ராகுல் தலைமையேற்ற காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான சூழல் உருவாகுது. அதுக்காக இப்ப திமுக இன்னொரு வேலையை செய்யுது. எப்படி 96 காலகட்டத்தில் ஐயா கருப்பில் பயன்படுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒரு கட்சி உருவாக்கி கூட்டணி வைத்தாரோ, அதுபோல நான் பேசிய பேச்சு புரள் உரையாகிவிட்டது அல்லது உரை புரளாகிவிட்டதுன்னு. அதுக்கு மட்டும் தூய தமிழ் உங்களுக்கு தேவைப்படுது. பட்டியல் பிரிவு மக்கள்னு சொல்ல முடியாதா? தலித்துன்னு தமிழனுக்கு ஏன் இவர் பேர் வைக்காரு? ராஜராஜ சோழன் பேர் வடமொழிங்க, அருள்மொழிவர்மன், ஆமகிரி, இட்லிகிரி, அப்புறம் மானூராய். அது எப்படி ஒரு கேள்விக்குரிய செய்தியா இருக்கிறோ அது போலதான் திருமாவனுடைய இந்த வீர மரணம் அடைந்த நாள் சுவரட்டிலும் போடுறாங்க. தம்பி அவ்வளவு கொதிப்பா இருக்கு. நாங்க எல்லோரும் சேர்ந்து செந்தமலன் சீமான் பெரிய அளவுல பேர் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, பட்டியல் பிரிவை சார்ந்த ஒரு தலைமை பொறுப்புக்கு வர இயலல இந்த சமூக நீதியின் பிறப்பிடத்துல தந்தை பெரியார் பிறந்த இடத்துல என்கின்ற நோக்கத்துலதான் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக தொல் திருமாவளவன். நான் மாநாட்டு சிறப்பு அழைப்பாளர். இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தான் அங்க இருந்து வேலையெல்லாம் செய்தார். எங்களை எல்லாம் செல்வ பெருந்தகை அழைத்து எங்களை எல்லாம் பேச வச்சார். அப்படி ஒரு எழுச்சி தமிழக ஒற்றுமை நோக்கி இவரை தலைமையாக நிறுத்தி தான் நம்ம கொண்டு வந்தோம். அதை ஏன் கைவிட்டார்? தேர்தலில் பாமக உண்மையிலே தமிழ் தேசியத்துக்காக என்ன பேசியிருக்காங்கன்னு இல்ல, அவர் இயல்பாக அவர் நிறைய பேசியிருக்காரு. போர்கள் ஓய்வுதலின் ஒரு வரலாற்று பதிவு போட்டிருக்காரு. இல்ல, இப்ப 2026 இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க திருப்பியும் ஒரு கூட்டணியில எந்த மாதிரி உங்க கேள்வி நியாயமான கேள்விதான். இப்ப எங்க கட்சிக்குள்ள சில நெருக்கடி இருக்கு. இவர் ஒரு கட்சியின் தலைவரா 4வது 5வது இடத்துக்கு போறாரு. அப்படியே என் தம்பி திருமா பாக்குறாரு, வன்னியரசு பாக்குறாரு. அவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. இப்ப அவருடைய ஸ்டாண்ட் ஆட்சியில பங்கீடு வேணும் அப்படின்றது ரொம்ப குறிப்பா இருக்காங்கன்றது நம்மளால செல்வ பிறந்தகைகள் இல்ல, செல்வ பிறந்தைக்கு சொல்லல, மாணிக் தாகூர் சொல்றாரு, மற்றவங்க சொல்றாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. இல்ல, இதுல தமிழர் எழுச்சி மாநாடுன்ற ஒரு விஷயம், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்றது நம்ம இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தமிழ் தேசியத்துக்காக உண்மையிலே இவர் குரல் கொடுப்பாரா அப்படின்ற கேள்வி ஒண்ணு வருது. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியத்துக்காக இவர் உண்மையிலே என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி அவர் பேசக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், இல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எந்த பெரிய விஷயத்துக்குமே எதிர்ப்புன்றது திரும்ப அவர்கள் தரப்புல இருந்து வரவே இல்லையே. இப்போ கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும், இல்ல வேங்கை வயலா இருக்கட்டும், இல்ல ஒண்ணும் இல்ல, இவங்க இதுல நடக்கக்கூடிய இந்த டாஸ்மாக்கு எதிராக கூட ஒரு குரல் கொடுக்க முடியலையே திரும்ப அவர்களுடைய நிலைப்பாடு. இப்போ எங்க நிக்கிறாரு திரும்ப? அதான் தம்பி, 2004 வாக்கிலே தமிழ் தேசியத்தை அடிப்படையாக வைத்துதான் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் கட்டி அமைக்கப்பட்டது. அதுக்கு நம்முடைய புலவர் ஐயா கலியபெருமாளுடைய மகன் சோழ நம்பியார் இப்ப நாம் தமிழர் இருக்காரு. நாங்க எல்லோரும் சேர்ந்து செந்தமலன் சீமான்லாம் இப்ப பெரிய அளவுல பேர் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, பட்டியல் பிரிவை சார்ந்த ஒரு தலைமை பொறுப்புக்கு வர இயலல இந்த சமூக நீதியின் பிறப்பிடத்துல தந்தை பெரியார் பிறந்த இடத்துல என்கின்ற நோக்கத்துலதான் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக தொல் திருமாவளவன். அந்த தலைமையை ஏற்ற முதல் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வந்தாரா வரலையா? அடுத்து மிகப்பெரிய தமிழ் தேசிய இயக்க தலைவர் ஐயா பல நெடுமாறன் திருமா தலைமை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு தலைவர் வந்தாங்க. அப்புறம் மருத்துவர் சேதுராமன் மதுரை. எல்லா தமிழ் தேசிய உணர்வாளர்களும் தமிழ் தேசியத்தின் அடிப்படையில முதலில் தமிழ், குறைந்தபட்சம் பெயர் பள்ளிகள் அனைத்தும் தமிழ்ல இருக்கும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருக்கார் பாருங்க. மணக்கவரும் தென்றலில் குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பதறிதாம் துன்பமுது தமிழ்நாட்டில் தமிழ் தேர்வு தமிழ்தான் இல்லை இருக்கார் இல்லையா? ஆங்கில பெயர்கள் இருக்கு, இந்தி பெயர் இருக்கு, ஆட்சி மொழி சட்ட அரசாணைகள் 5 அரசாணைகள் இருந்தும் பெயர் பலகையில தமிழ் இடம்பெறல. முதலில் அதை கொண்டு வருவோம், தமிழ் வழி கல்வியை கொண்டு வருவோம். தம்பி, சின்னஞ்சிறிய நாடு, இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு நம்ம இனத்துக்கு இலங்கையில. ஆனா அந்த இலங்கையில மிக மிக சிறுபான்மையினர்
இன்றைக்கு 30 லட்சம் பேர் தான், 1.5 கோடி பேர் சிங்களம் இருக்கான். அந்த இலங்கையில மருத்துவம், வேளாண்மை, சட்டம், தொழில்நுட்பம் எல்லாமே தமிழ் வழியில இருக்கு. ஏன் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியை கொண்டு வர முடியல? ஒன்று, 1968 அண்ணா முதலமைச்சர் இருக்கும்போது உலகத்தமிழ் மாநாடு நடந்து, 2வது உலகத்தமிழ் மாநாடு. அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் இலங்கை அமைச்சர் ஒருவர் பேசுறார், இந்த உயர்கல்விகள் அனைத்தும் நாங்கள் பாடத்திட்டமா வச்சு நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறோம். மருத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறோம், பொறியியலை கொண்டு வந்திருக்கிறோம், வேளாண்மை கொண்டு வந்திருக்கிறோம், சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கிறோம். தேவையான உங்களுக்கு பாட புத்தகத்தை இலவசமா தருவார். ஆனா இன்னைக்கு எங்க இருக்கு தமிழ்? இதையெல்லாம் சரி செய்வதற்கு முதலில் தமிழை தூக்கி நிறுத்துவோம், தமிழர்களாக அனைவரும் அணிதிரள்வோம், பட்டியல் பிரிவு தமிழன் தலைமையில் இணைவோம், இயங்குவோம் என்றுதான் கட்டமைச்சோம். ஏன் அந்த 6 மாசத்துல கை விட்டுட்டாரு? பெரிய மாநாடாலும் போட்டார். நானும் மாநாட்டு சிறப்பு அழைப்பாளர். இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தான் அங்க இருந்து வேலையெல்லாம் செய்தார். எங்களை எல்லாம் செல்வ பெருந்தகை தான் அழைத்து எங்களை எல்லாம் பேச வச்சார். அப்படி ஒரு எழுச்சி, தமிழர்கள் ஒற்றுமை நோக்கி இவரை தலைமையாக நிறுத்தி தான் நம்ம கொண்டு வந்தோம். அதை ஏன் கைவிட்டார்? தேர்தலில் மருத்துவரைய கூட்டணிக்கு எந்த கட்சியில வேணாலும் சேருவாரு. நீங்க சேர்றது போல எந்த கட்சி நிலையான கூட்டணி இருக்கா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட இப்ப கூட்டணி. நாடாளுமன்ற தேர்தல் ஏன் கூட்டணி இல்லையா? காங்கிரஸ் கட்சி கூட அதிமுக கூட்டணி இல்லாம இருந்ததா? திமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி இல்லாம இருந்தா? கூட்டணிகள் மாறும். சரி, அந்த தேர்தல் காலம் முடிந்த பிறகு மறுபடியும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை கட்டி அமைத்து உண்மையிலே இப்போ நம்ம அப்படியே கேட்கும் போது பாமக இந்த நிலைப்பாடுல எங்க நிக்குதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா இப்போ அதே நிலைப்பாடுல அதே நீங்க சொன்ன மாதிரி கூட்டணிகள் மாறினாலும் பாமக உண்மையிலே தமிழ் தேசியத்துக்காக என்ன பேசியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி. அவர் இயல்பாக அவர் நிறைய பேசியிருக்காரு. போர்கள் ஓய்வுதலின் ஒரு வரலாற்று பதிவு போட்டிருக்காரு. இல்ல இப்ப 2026 இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க திருப்பியும் ஒரு கூட்டணியில எந்த மாதிரி உங்க கேள்வி நியாயமான கேள்விதான். இப்ப எங்க கட்சிக்குள்ள சில நெருக்கடி இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப அதுல இருந்து மீள்வதற்கான நாங்க இருக்கிறோம். பிறகு தேர்தல் கூட்டணி சேர்ந்த பிறகு நம்முடைய தேர்தல் அறிக்கையில அதெல்லாம் சொல்லுவாங்க. ஐயா தமிழுக்கு நிறைய போராடி இருக்காரு. இப்ப இந்த வயசுலயும் சென்னையில இருந்து இல்ல மாற்றமே இல்ல. பட் ஆனா அவங்களோட நிலைப்பாடு இப்ப என்ன இருக்கு? 2026 எலெக்ஷனுக்கு என்ன இருக்கு பாமக இப்ப நிலைப்பாடு? இன்னும் ஒரு 10 நாள் போடுங்க. இப்ப திராவிட முன்னேற்ற, இப்ப உங்களுக்கு செய்தி தெரியுமா? நான் சொல்றேன், பதிவு செய்யுங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி உடையுது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெளியே வருது. ஒட்டுமொத்தமான ராகுல் தலைமையேற்ற காங்கிரஸ் கட்சி வெளியே வந்தா கூட புதிதாக மூப்பனார் இருக்கும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கலைஞர் உருவாக்கினா இருப்பாங்க, அது மாதிரி ஒரு காங்கிரஸ் கட்சி உருவாக்கி உள்ள வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு இவர் தான் கேட்கணும். யாரு? என் தம்பி தொல் திருமாவளவன் தான் கேட்கணும். நான் தம்பின்னு தான் சொல்லுவேன். அவ்வளவு அன்பு அவர் மேல உண்டு, என் மீது அவருக்கு மரியாதையில உண்டு. அவர்லாம் அரசியல்ல இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறாருன்னா நாங்களாம் அடித்தளமாக இருந்தவர்கள் மதுரையில, தென் மாவட்டங்கள்ல. இவர் தான் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கணும். ஆனா காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்க இன்னைக்கு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. ஆனா கேட்க வேண்டிய திருமாவளவன் வாய் மூடி மௌனியா இருக்கிறாரு. இவ்வளவு 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்ப தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு என்ன நோக்கம் உங்களுக்கு? இது வரைக்கும் ஏன் அந்த வேலையை நீங்க செய்யல என்ற வினா வருது இல்லையா? சரி, எந்த தலைப்பிலையும் ஒரு மாநாடு போடலாம், அது அவருடைய உரிமை. ஜனநாயக நாட்டுல ஏற்கலாம் மறுக்கலாம், அது வேற சரி. ஆனா தேசிய தலைவர் மேதகவே வீர மரணம் அடைந்த நாள் சொல்லுவதற்கு இவர் யார்? இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இறப்பு சான்றிதழ் வச்சிருக்காரா? அவருடைய இயக்கம் அறிவித்திருக்கிறதா? இலங்கை அரசு சான்றிதழ் கொடுத்திருக்கா, இறப்பு சான்றிதழ். இந்திய அரசு கேட்டது. ராஜீவ்காந்தி வழக்குல அவர் பேர் முதல் இடத்துல இருக்கு. ஒருவர் இறந்து போயிட்டாருன்னா வழக்குல இருந்து அவர் பேரை எடுத்துருவாங்க. இறப்பு சான்றிதழ் வைத்து இறப்பு சான்றிதழ் கேட்ட ப. சிதம்பரமே சொல்லியிருக்காரு, நாங்க கேட்டோம் இறப்பு சான்றிதழ், இன்னை வரைக்கும் இலங்கை அரசு கொடுக்கல. இலங்கை அரசு கொடுக்கல. ராஜபக்சே இருக்கிற காலகட்டத்திலே சிங்கள ராணுவம் சுட்டு கொன்றது, அவருடைய உடலை தூக்கி நாங்க கடல்ல போட்டோன்னு நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரா? இல்ல. தமிழர் தேசிய இயக்க தலைவர் ஐயா பழனிடமாறு 2 ஆண்டுக்கு முன்னால் வெளிப்படையா சொன்னார். அவருக்கு நெருக்கமான குடும்ப உறவினர்கள் சொல்லித்தான் நான் சொல்கிறேன். அவருக்கு தொடர்புகள் உண்டு, எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். அவருக்கு 12 தளபதிகள் உண்டு, அணுக்கமான பொட்டோமான் உட்பட. சொல்லியிருக்காங்களா? இவர் எப்படி அவருடைய இறப்பை உறுதி செய்கிறார் என்ற வினா எழுதலையா? இவர் மாநாடு போட்டு, அது அவருடைய அரசியல் உரிமை. இப்ப ஏற்கனவே மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காரு. 18 பேரை காதலுக்காக சுட்டு கொன்றேன் என்று என்னிடம் தலைவர் சொன்னார். இது என் தம்பி சீமான் சொன்ன மாதிரி தான். அண்ணன் சாப்பிடும்போது பின்னால் இருந்து எத்தனை உருண்டை சாப்பிடுகிறேன், எந்தெந்த இதை தொட்டுக்கொண்டேன், எவ்வளவு குழம்பு விட்டேன், எவ்வளவு சாறு விட்டேன், எவ்வளவு மோர் விட்டேன் குறிப்பெடுக்க சொன்னார்லாம் பேசுவார் பாருங்க. ஆமக்கறி, இட்லிக்கறி, அப்புறம் மான் ஊறுகாய்.
அது எப்படி ஒரு கேள்விக்குரிய செய்தியா இருக்கிறதோ அது போலதான் திருமாவனுடைய இந்த வீர மரணம் அடைந்த நாள் சுவரட்டியெல்லாம் போடுறாங்க தம்பி. அவ்வளவு கொதிப்பா இருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி, இந்திய விடுதலை போராட்ட தலைவர், இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இன்னை வரைக்கும் இறப்பு சான்றிதழ் கொடுக்க முடியல. வரலாற்றுல படிக்கிற இந்திய தேசிய வரலாற்றுல வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியாரா நம்ம படிக்கிறோம்ல. 8 ஆண்டுகள் தலைமறைவா இருந்தாங்களா இல்லையா? அம்மா படை கட்டினாங்களா இல்லையா? வெள்ளை நிறுத்து போராடினாங்களா இல்லையா? வீரமங்கைன்னு இன்னைக்கு நம்ம வரலாற்றுல பேசுறோமா இல்லையா? தலைவர் இருக்காரா இல்லையா என்பது வேறு செய்தி. ஆனால் அவர் வீர மரணம் அடைந்தார் இந்த நாளில் என்று அறிவிப்பு செய்வதற்கு திருமாவளவன் யார் என்று நாங்க கேட்கிறோம். அப்போ ஏதோ ஒரு மடை மாற்றுகிற அரசியல், திசை திருப்புகிற அரசியல். தமிழ் தேசிய எழுச்சி மாதிரி அப்புறம் திராவிட இயக்கத்தோடு உங்களுக்கு என்ன உறவு? நீங்க சொல்றதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன். நீங்க சமீபத்துல கூட இங்க விமர்சனம் பண்ணிருந்தீங்க, பௌத்த மத வெறியர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருந்தீங்க. ஆமா, பௌத்த மத தழுவணுங்கிற நோக்கம் அவருக்கு இருக்கு இல்லையா? அது என்ன அடிப்படையில சொல்றேன்? அது நிறைய இடத்துல பௌத்த விகாரிகளை திறந்து வைக்கிறாரா, பௌத்தர்கள் நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாரா? நேரடியா அவர் வந்து இந்த அரசியலுக்கு எதிர்மறையான ஒரு அது மட்டுமல்ல, நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இலங்கையில பௌத்த இன வெறிதான், மத வெறிதான் இருக்கு. அங்க ஒரு தீர்வு தமிழர்கள் கிடைக்காம அந்த பௌத்தத்தை இங்க தூக்கி சுமக்கணும்னு என்ன தேவை இவருக்கு? எழுச்சி தமிழர் நீங்க, எழுச்சி பௌத்தரா? அண்ணல் அம்பேத்கர் போனார், அது வேறு. விடுதலை போராட்ட காலகட்டத்தில் பட்டியல் மக்களை எல்லாம் 10 லட்சம் பேரை திரட்டி பௌத்தத்தை தழுவினாரு. அந்த தழுவினவர்கள்லாம் பௌத்தர்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்களா? பௌத்தர்கள் எங்க இருக்காங்க? குறிப்பா பட்டியல் பிரிவு மக்கள். அம்பேத்கர் அழைத்து சென்றார்ல, 10 லட்சம் பேர் அன்றைக்குன்னா இன்னைக்கு எத்தனை கோடியாவது மாறி இருக்கணும்? கிட்டத்தட்ட இஸ்லாமிய சமயத்தை போல, கிறிஸ்தவ சமயத்தை போல, இந்து சமயத்தை போல ஒரு ஒரு மக்கள் கூட்டம் பௌத்தத்துக்கு உருவாகி இருக்கணும்ல. இல்லையே, மாறினதோட சரி. அப்புறம் அவர் வேலையை அவர் பார்த்தாங்க. பட்டியல் பிரிவு இவதான் சொல்றேன், இப்ப சொல்றாரு இல்லையா, பௌத்தத்துல சாதி உண்டா? இல்ல, நடைமுறையில வேணா இருக்கலாம். சமயத்துல சாதி உண்டா? கிறிஸ்தவத்துல சாதி உண்டா? இஸ்லாமிய சாதி கிடையாதுல்ல. அப்ப இவர் ஏன் தலித்துகளை நான் இந்தியாபுரம் ஒருங்கிணைக்கன்னு சொல்றாரு? தலித்துங்கிற சொல்ல இவர், நாங்க தலித்துங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாணை பெற்று வச்சிருக்கோம், வழக்கு போட்டு. தலித்து, ஆதி திராவிடன், ஹரிஜன், தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு போட்டு ஒரு மாவட்ட துணை ஆட்சியர் எங்க தென் மாவட்டங்கள்ல, அவர் பேர் வரதராஜன், வழக்கு போட்டு அரசாணை ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது, இந்த ஆதி திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்தலாம், இந்த மற்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்று அரசாணையை நம்ம பெற்று வச்சிருக்கிறோம். இவர் மறுபடியும் வந்து அண்ணல் அம்பேத்கரால் இணைக்க முடியாத ஒரு மக்கள் சமுதாயத்தை, அவரு இந்தியா முழுவதும் உள்ள பட்டியல் பிரிவு மக்களை இணைத்து ஒரு 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 தனி தேசம் கூட அமைக்கலாமான்னு சிந்திச்சாரு. அதுக்கான முயற்சி பண்ணாரு. ஆனா இயலாது. மொழிவழி தேசிய இனங்கள் தான் இங்க நிற்குமே தவிர பட்டியல் பிரிவு எல்லா மக்களும் ஒன்னா சேர முடியாது. இந்திய அங்க உள்ள பட்டியல் பிரிவு மக்கள் இந்திய இங்க திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் நம்ம ஏற்கிறோமா? இங்க உள்ள பட்டியல் பிரிவு தமிழன் ஏற்பானா? அதே போலதான் இப்போ தலித்துகளை நான் ஒருங்கிணைக்க இந்தியா போறான், முடியுமா உங்களால? அப்படி ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிவிட்டு தலித்திய அரசியலை முன்னெடுத்து விட்டு திடீர்னு தமிழ் தேசிய அரசியல்னா இது ஒரு மடை மாற்றுகிற வேலை, திசை திருப்புகிற வேலை இல்லையா? இல்ல அதேதான் இப்ப ராஜராஜ சோழன் பத்தி அவர் சொன்ன கருத்துக்களா இருக்கட்டும், இல்ல வந்து நேரடியா திமுக அரசை வந்து அவருக்கு என்னதான் தப்புன்னு பட்டிருந்தாலும், தப்பு அப்படின்றத வந்து ஒரு கூட்டணி கட்சியா இருந்து விமர்சிக்க முடியாத ஒரு நிலைமையில வந்து திரும்ப அவர்கள் மாட்டிக்கிட்டு, இப்போ அரசியல் வந்துருச்சு, இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, இதுதான் சரியான நேரம் தமிழ் தேசியத்தை நோக்கி திரும்புறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டர்ன் எடுக்கிறாரு. அது தோல்வியில முடிஞ்சுப்போ. இப்ப அவரே அறிவிச்சிட்டார், தேர்தலுக்கு முன்புனாரு, இப்ப தேர்தலுக்கு பின்புன்னு அறிவிச்சுட்டாரு இல்லையா? தேர்தல் முடிந்த பிறகுதான் அந்த மாநாடு நடத்த அறிவிச்சுட்டாரு. அப்ப பிழையான நடவடிக்கை தானே. அதே போல 18 பேர் சுட்டு கொண்டாருங்கிறதுக்கு இப்ப மன்னிப்பு கடிதம் நம்ம அதுவும் பாருங்க. பிறல் உரை, அதுக்கு மட்டும் தூய தமிழ் பிறல் உரை அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறாரு. நான் பேசிய பேச்சு பிறல் உரையாகிவிட்டது அல்லது உரை பிறலாகிவிட்டதுன்னு, அதுக்கு மட்டும் தூய தமிழ் உங்களுக்கு தேவைப்படுது. பட்டியல் பிரிவு மக்கள்னு சொல்ல முடியாதா? தலித்துன்னு தமிழனுக்கு ஏன் இவர் பேர் வைக்காரு? ராமதாஸ் அவர்களும் திருமாவர்களும் ஒண்ணு சேரணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து வன்னி அரசுக்கு என்ன 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 பிரச்சனையா இருக்கு, ஏன் இது வந்து விமர்சனம் செய்துட்டே இருக்காருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அதோடைய இந்த கருத்து முரண்பாடுக்குள்ள இவர் ஏன் உள்ளவர் இல்ல? செல்வ பெருந்தகை அவர் எத்தனை கட்சியில இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். பகுஜன் ஜமாத் கட்சியில இருந்தாரு, புதிய தமிழகத்தில் இருந்தாரு, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாரு. அது வந்து என்னன்னா, இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போட்டா செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் முதலமைச்சர் பக்கத்துல உட்கார்றாரு.
இவர் ஒரு கட்சியின் தலைவரா 4வது 5வது இடத்துக்கு போறாரு. அப்படியே என் தம்பி திரும்ப பாக்குறாரு, வன்னியரசு பாக்குறாரு, அவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. ஒரு வகையில வந்து இப்படி நம்ம வந்து அரசியல் களத்தை நகர்த்து பார்த்துட்டு இருக்கும்போது செல்வ பெருந்தகையோட ஸ்டாண்ட் வந்து என்னவா இருக்கு? அகைன் திருப்பியும் நம்ம இப்படி பார்த்தோம்னா செல்வ பெருந்தகை வந்து திமுக கூட்டணியில எப்படிப்பட்ட ஒரு அங்கமா வகிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா இப்ப அவருடைய ஸ்டாண்ட் வந்து ஆட்சியில பங்கீடு வேணும் அப்படின்றதுல ரொம்ப குறிப்பா இருக்காங்கன்றது நம்மளால வந்து செல்வ பெருந்தகைகள் இல்ல, செல்வ பெருந்தகை சொல்லல, மாணிக் தாகூர் சொல்றாரு, மற்றவங்க சொல்றாங்க. காங்கிரஸோட நிலைப்பாடு தான் பொதுவா. ஆமா, அதான் இப்ப 2006 சிறுபான்மையினரா, அதான் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. 96 சட்டமன்ற உரிமை வைத்துக் கொண்டு 5 ஆண்டு ஐயா நிறைவு செய்தார் கலைஞர். அப்போ இந்த சிக்கல் வந்தது காங்கிரஸ் கூட்டணி. அப்ப ஐயா கலைஞர் தமிழின பல மருத்துவர் ஐயா உதவியை நாடினார். நீங்க தான் அறிவிக்க வேண்டும், காங்கிரஸ் எனக்கு இடையூறு பண்ணுது. ஏன்னா நாங்க அங்க டெல்லியில நம்ம 2 பேரும் இடம்பெற்று இருக்கிறோம் காங்கிரஸ் ஆட்சியில, இங்க வந்து இப்படி சொல்றாங்கன்னு ஐயா தான் முதல்ல அறிவித்தார். அதை கூட நினைத்து பார்க்க மறுக்கிறாங்க. இப்போ உள்ள நம்ம அண்ணன் துரைமுருகன் உட்பட, MRK பன்னீர்செல்வம் உட்பட, மாண்பு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உட்பட ஐயா தான் நிபந்தனையற்ற ஆதரவு. ஐயா அறிவித்தவர் 2006 சட்டமன்ற தேர்தல ஐயா அறிவித்த பிறகுதான் நாங்க 18 பேர் MLA சட்டமன்ற உரிமை கோகாமணி தலைமையில ஐயா அறிவித்த பிறகுதான் காங்கிரஸ் வச்சு என்னைக்கு அடங்குத்தில்னா அப்பவே பங்கு போட்டுப்பாங்க. இப்போ நீங்க பாருங்க, திமுக கூட்டணி உடையும். நான் சொல்றேன், சலசல பங்கு உருவாகிட்டு. ஒன்று, ராகுல் காந்தி இப்ப வேறு கோணத்தில் சிந்திக்க பார்க்கிறார். தன்மையில கூட செல்வ பெருந்தகையை வந்து கடுமையா கண்டித்தாருன்னு செய்தியெல்லாம் வந்தது. இவர் வந்து நம்ம இவர் மல்லிகார்ஜுன் கார்கே இருக்காரு, அவர் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர். பாருங்க, அகில இந்திய கட்சிக்கே இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த அகில இந்திய கட்சிக்கு ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவர் தலைவரா இருக்காரு. சமூக நீதி பேசுற தமிழ்நாட்டுல என் தம்பி திருமாவளவன் முதலமைச்சர் ஆக முடியல இல்லையா? அவரை கார்கேவை பார்த்து ஏதோ பேசினதாகவும் அவரு ராகுல் காந்தி கடுமையான கண்டிப்பை செலுத்தி ஒழுங்கா இருந்துக்காங்கன்னு சொல்லிவிட்டதெல்லாம் செய்தி இருக்கு. ஆனால் இன்றைக்கு பூசல் வெடித்து விட்டது. காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான சூழல் உருவாகுது. அதுக்காக இப்ப திமுக இன்னொரு வேலையும் செய்யுது. எப்படி 96 காலகட்டத்தில் ஐயா கருப்பை பயன்படுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒரு கட்சி உருவாக்கி கூட்டணி வைத்தாரோ, அதுபோல செல்வ பெருந்தகை 2வது கருப்பையா மூப்பனாரா வருவாரா என்கிற வினா வருது. இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள அதான் ஓடிட்டு இருக்கு. சிறுத்தைகள் வேற நெருக்கடி கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்டுகள் வேற நெருக்கடி கொடுக்குறாங்க. அதே போலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் தொகுதி பங்கீடு என்று பேச்சுவார்த்தை வரும்போது பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியில் இருக்கா இல்லையான்னு தெரியல. எங்க ஐயா அன்புமணி ராமதாஸுங்க அது பொருந்தும்.